ரெண்டு கவுருண்ணா ரெண்டுமே போடணும். இந்த பூட்டையும் போடு, இல்லைன்னா ஒன்னே விசிறி அஞ்சுவிடும். நான் அப்புறம் ஒத்த கவுரில் நான் ஊருக்கு போகும்போது மாத்திக்கிறேன். நாளைக்கு குளிப்பாட்டுறதுக்குலாம் 2 கவுரு வேணும். அப்படி போடுங்க. அப்படி போடு. இங்கிட்ட ஒரு கவுர், அங்கிட்ட ஒரு கவுர். இப்போ வளையத்துக்கு இந்த பக்கம் ஒரு, வளையத்துக்கு அந்த சைடு ஒன்று போடுங்க. அடி விட்டு நீங்க அப்படியே பின்பக்கமாவே வாங்கினாங்க. முன்னாடி வந்தாதான் ஆளை பார்த்தாதான். புது மாதிரி மாவுல எடுக்க போற, பயந்துட்டு வேலை செய்ய. ஒன்று கயிறு என்கிட்ட கொடுத்துருண்ணா. இந்த கயிறு இந்த அவ்வளோதான். அப்படி வாங்க. அவங்கெல்லாம் அவர் வயசுக்கு அவர் பார்க்காத மாடா அந்த சைடு வந்துக்கணும். அந்த சைடு போனா சொல்றாரு. வளையத்தை கீழே தள்ளி விடியா? அதான் தள்ளுறான். நீங்க அப்படி அவர் கண்ணுக்கு போய் தென்படாம யாரும் மாடுல இல்ல இந்த கவரு எரிவிக்கிறதுல இதுலயே போட்டு அதனால எடுத்துக்கலாம். இருசாமி கொம்பு செய்ய மாட்டாங்க. அதான் லாரி அடிக்கிறவங்க யாருக்கு நம்பர் இருக்காங்க? இருக்கு, கொடுங்களா. கொம்பு சீவி விட்டா நல்லா இருக்கும். ரொம்ப வருஷமா கொம்பு சீவுனா வெள்ளோடியில தான் போகணும். பாருங்களா, மாடு எடுத்து விட்டா நல்லா என்ன மாட்டிட்டல அப்படியே அந்த கயிறு கடிமா அந்த கயிறு வந்து அப்படி வாங்க. இருங்க வர இருடா. நீங்க அந்த கயிறை பிடி. ஓ போனெல்லாம் நல்லா இழுத்து பிடி கயிறை. இருக்குங்க இரு லூஸ் அண்ணா. நான் இந்த இதை விட்றேன், நீங்க இந்த கயிறு பிடிக்கும். நான் மூக்கணும் கயிறு நீங்க மூக்கிறதுல கயிறு எடுத்துருங்க. எனக்கு சொல்றேன் உங்களுக்கு 2 கவர் இருக்கு. கயிறு இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க. பழைய கவர் அவுக்கணும். நீங்க மூக்கிறதுல டைட்டா பிடிக்கணுமா? கத்திரிக்கோள் கத்திங்கன்னா அப்படியே அறுத்து விட்டா போதும். கத்திரிக்கோள் எங்க அந்த பூட்டை தெரிச்சு விட்டீங்கன்னா இந்த கயிறு வந்துடும். அதுக்கு முன்னாடி இந்த கழுத்துக்கு அறுத்து விடுங்க.